திருச்சியில் குழந்தைகளுக்கான பிரத்யேக கிட்னி மாற்று சிகிச்சை மையம் துவங்கப்பட்டுள்ளது. IORTA சார்பில் திருச்சி அண்ணாமலை நகர் பகுதியில் அமைந்துள்ள சிட்டி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான பிரத்யேக கிட்னி மாற்று சிகிச்சை மையத்தை கிட்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான கிட்னி மாற்று சிகிச்சை சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த முயற்சி கருதப்பட்டுள்ளது. பொருளாதார நிலைமையை பொருட்படுத்தாமல் மருத்துவ அவசியத்தின் அடிப்படையில் மட்டுமே குழந்தைகள் உயிர்காக்கும் சிகிச்சையை பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் மைய கருத்தாகும். புதிய மையத்தின் தொடக்க விழாவில் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மையத்தை தொடங்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக ராயல் பேர்ல் மருத்துவமனைகள் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் ஜனகிராம் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்வில் IORTA நிறுவனத்தின் தலைமை மாற்று சிறுநீரக நிபுணர் டாக்டர் பிரபு காஞ்சி, IORTA நிறுவனத்தின் நேரடி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கபாலி நீலமேகம் மற்றும் மருத்துவர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். And the surrounding areas, and City Hospital takes immense pride in joining hands with them in this noble endeavor. Standard facilities, we need to improvise on specialties, especially nephrology, the Kids Kidney Transplant Clinic. Today isn't just about opening a new. Vanakkam, I'm Dr. Prabhu Kanchi, a transplant nephrologist. I'm part of a unit called IOTA. IOTA under the last over 10 years, Tamil Nadu full கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸை பண்ணிகிட்டு இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். IOTA ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 25 டாக்டர்ஸ் இருக்காங்க. சர்ஜன்ஸ், யூராலஜிஸ்ட், டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன்ஸ், நெஃப்ராலஜிஸ்ட், குழந்தைகள் பார்க்குற பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ், டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ்ன்ற ஒரு பெரிய குழு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மல்டிபிள் ஹாஸ்பிட்டல்ஸில் we are being doing transplant for past 10 years. One of the most successful kidney transplant program is run by us. மெயினாக வந்து சென்னை ஏரியாவில் இருக்க மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக we have done more than 50 transplants successfully. மேல்மருவத்தூரில் குழந்தைகளுக்கு பண்ணியிருக்கோம், அடல்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த வைரஸ் பாதித்த பேஷண்ட்ஸுக்கு பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், ரீட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு சர்ஜிக்கல் டீம், நெஃப்ராலஜி டீம் குழுவாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நாங்கள் பார்த்தது என்னென்னா, தமிழ்நாட்டில் அடல்ட் பேஷண்ட்ஸுக்கு டிரான்ஸ்பிளான்ட் நல்லபடியாக நடக்குது. பட் குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற நம்பர்ஸ் கம்மின்றதை உணர்ந்தோம். அதனால் பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த கைட்ஸ்ன்ற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது. ஸோ இந்த பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் பண்ணுறத சேலஞ்சுன்னு பார்த்தோம்னா, ஒன்று பண்ணக்கூடிய அந்த சர்ஜிக்கல் டீம், மெடிக்கல் டீம் அந்த அவைலபிலிட்டி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி. ப்ளஸ் அதை குழந்தைகள் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட் சப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸுமே கம்மி. அதனால் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப மினிமல் நடக்குது. ஒரு வருஷத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-750 குழந்தைக்கு பண்ண வேண்டிய டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஹார்ட்லி ஒரு டபுள் டிஜிட் கம்மியாக தான் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது தமிழ்நாட்டில். ஸோ அதனால தான் நம்ம குழுவாக சேர்ந்து அந்த டிசர்விங் சைல்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். இந்த முயற்சியில் வந்து போத் லைவ் டிரான்ஸ்பிளான்ட், ஃபேமிலியில் லைவ் டோனர் இருந்தாங்கன்னா, ஃபாதர் மதர் இல்லை ஃபேமிலியில் யாரும் பிரதர் சிஸ்டர்ஸ் யாரும் டொனேட் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு லைவ் டிரான்ஸ்பிளான்ட்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்டானில் பதிவு பண்ணி பிரெயின் டெட் டிரான்ஸ்பிளான்ட், அந்த மூளை சாவடை இந்த டோனர்லேருந்து கிட்னி எடுத்து பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு சேலஞ்ச் வந்து ஃபினான்ஷியஸ் தான். அந்த பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு மணி ஒரு தடங்களாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம CM ஸ்கீம் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் டைப் பண்ணி CM ஸ்கீம் மூலமாகவே முழுவதுமே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க CM ஸ்கீம் இல்லாட்டி, பணத்து கஷ்டம் இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா, NGO மூலமாக டைப்ஸ் மூலமாக CSR ஃபண்ட் மூலமாக நம்ம கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட கம்ப்ளீட் டிரான்ஸ்பிளான்ட் செலவுமே நம்ம IOTA ஆர்கனைசேஷன் எடுத்து பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு கைட்ஸ் நேம், அது கிட்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஃபார் எக்கனாமிக்கலி சேலஞ்ச் செக்ஷன் பை ஸ்பான்சர்ஷிப். அதுதான். ஸோ இதோட துவக்க விழாவாக இன்றைக்கி திருச்சியில் இருக்க சிட்டி ஹாஸ்பிட்டல், இது ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், லாஸ்ட் 35 இயர்ஸாக ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் we are starting an outpatient clinic. ஹாஸ்பிட்டலில் இந்த திருச்சி சென்ட்ரல் ஜோன் ப்ளஸ் சவுத் டவுன் சவுத்தில் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் நம்ம கவுன்சில் பண்ணி எவாலுவேட் பண்ணி அந்த பேஷண்ட்கான தகுந்த டிரான்ஸ்பிளான்ட்டை ஒரு கரெக்டான ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த இனாக்ரேஷன் ப்ரோக்ராம். தேங்க்யூ. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு 100ல் வந்து 5 குழந்தைங்களுக்கு ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் கிட்னி டிசீஸ் இருக்குன்றது வந்து அதுதான் டேட்டா.
குழந்தைகள் வந்து பெண் குழந்தை குறிப்பாக வந்து ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம், நீர் போகிற பாதையில் அடப்பு இருக்கலாம், இப்போ ஜெனட்டிக்காகவே பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ளஸ் ஆட்டோமின் டிசீஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் கிட்ஸுக்கு லாங் டேர்ம் கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ ஒரு ஹைஜீனிக்காக ஃபீமேல் சைல்டுனா ரிப்பீட்டடாக யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். சின்ன வயசுலேயே கை கால் வீக்கம் வருது, முகம் வீக்கம் வருது, பிபி அதிகமாக இருக்குன்னா அதை அலட்சியப்படுத்தாமல் முன்கூட்டியே வந்து பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன்லாம் பார்த்துட்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படி இருந்ததுன்னா ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ரிவர்ஸ் ஆயிரும், இல்லை கண்ட்ரோலபுளாக இருக்கும். இந்த அட்வான்ஸ் கிட்னி டிசீஸ் சிகேடி ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கலாம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதே வந்து சிகேடி ஸ்டேஜ் 5 அது அட்வான்ஸ் கிட்னி டிசீஸ் போகிறப்ப தான் தேவைப்படுது. அந்த ஸ்டேஜுக்கே வராமல் இருக்கணும்னா நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்றது டெஸ்ட் மூலமாக அறிஞ்சிக்கலாம். ஸோ காப்பீடு திட்டம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் காப்பீடு திட்டம் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சில ஹாஸ்பிட்டலில் சிஎம் ஸ்கீம் இருக்குது காப்பீடு திட்டம். காப்பீடு திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே டோனர் சர்ஜரியும் சரி, ரெசிபியன் சர்ஜரியும் சரி கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் உதவி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்க டீமோட டைப் வச்சு நாங்கள் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீயாக இந்த பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த கைட்ஸ்.